சூப்பராக இன்றைக்கி சங்கரா மீன் போட்டு சென்னை ஸ்டைல்லையும் கிராமத்து ஸ்டைல்லையும் சேர்ந்தா மாரி எப்படி மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்குமோ அது போல் வச்சுருக்கோம். ஈஸியாக தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். சாதம் வடிச்சிருக்கோம், ராகி களி பண்ணியிருக்கோம், மீன் வறுத்துருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா லிங்க்கு தரோம் பாருங்கள். மலர்ந்து வருதா மீன் குழம்பு பாருங்கள். சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இன்னமும் எண்ணெய் பிரியும். மீன் பாதி வெந்தால் போதும். ஏன்னா மண் சட்டிலேயே அந்த குமுறல்லையே வெந்துடும். ரெடி ஆகிடுச்சு தக்காளி ஊறுகாய். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ஒன்றா சேர்ந்து வந்துட்டாவே வெந்துடும் உங்களுக்கு அந்த ஹீட்லேயே. அது இந்த மண் சட்டியில் வைக்கும் போது நல்லாவே வெந்துடும். இப்போ மீனை எடுத்துடலாம். ரொம்ப மொறுன்னு வறுக்காதீங்க. பிச்சு சாப்பிடும் போது அப்படியே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரசம் வச்சாச்சு.